மஹிந்திரா நிறுவனம் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிற BE6 இருக்கட்டும் அல்லது XEV9 இருக்கட்டும், இந்த இரண்டு கார்களுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேஸ்ல புதிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிருக்கு. அதிகபட்ச டெக்னாலஜி, பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் லாங் லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இந்த கார்களுக்கு எக்கச்சக்கமான எக்ஸைட்மெண்ட் உருவாகி இருக்கு. குறிப்பா BE6 இந்தியாவில் விற்பனை ஆகிற மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுது. யூத்ஃபுல்லான அப்பீலும் இந்த காருக்கு கிடைச்சிருக்கு. மேலும் எலக்ட்ரிக் ஸ்பேஸ்ல எக்கச்சக்கமான பஸ் கிரியேட் பண்ணிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஒரு நார்மலான மிட் சைஸ் SUV-யான Hyundai Creta எலக்ட்ரிக் போன்ற பிரைஸ்லயே கிட்டத்தட்ட 18,90,000 ரூபாயிலிருந்து இந்த காரோட ரேஞ்ச் தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சதுதான். இப்போ மஹிந்திரா நிறுவனம் BE6 கார்களை பல சிட்டிஸ்ல டெஸ்ட் டிரைவ்க்கு கொடுத்து வராங்க. ஃபேஸ் பை ஃபேஸ் இந்த டெஸ்ட் டிரைவ் ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டும் வராங்க. இப்போ இது மாதிரி ஒன் ஆஃப் த டெஸ்ட் டிரைவ் வெஹிக்கிள் இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அது இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கோ இல்ல ஃபீச்சர்ஸ்க்கோ கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த BE6 இன்வால்வ் ஆகிக்கிற ஒரு விபத்துனாலதான். இது எல்லாத்துக்கும் மேல இந்த இன்சிடென்ட் எலக்ட்ரிக் கார்கள் மேல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த வீடியோவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டாட்சன் கோ பிளஸ் மற்றும் மஹிந்திரா BE6 பார்க் ஆயிருக்கு. இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றவங்களே BE6 முன்னாடி போயிட்டு இருக்கும் போது டாட்சன் கார் பின்னாடி வந்து மோதியதா தெரியுது. டாட்சன் காரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ஃப்ரண்ட் எண்ட்ல டேமேஜஸ் இருக்கு. ஹெட் லேம்ப், ஃபெண்டர், பம்பர் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த காருக்கு கண்டிப்பா தேவைப்படும். இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படிங்கிற எக்ஸாக்ட் டீடைல்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னாலும் பாசிபிள் ரீசன்ஸ் நம்மளால சொல்ல முடியும். அதுல முதல்ல இருக்கிற பாசிபிலிட்டி, BE6ல பயணம் செஞ்சவங்க சடனா பிரேக் அப்ளை பண்ணிருக்கிறது தான். இது லேட்டஸ்ட் ஜெனரேஷன் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ரொம்பவே குறைவா இருக்கும். பட் இதுக்கு ஈக்குவலா பின்னாடி வந்த டாட்சன் வெஹிக்கிளால பிரேக் அப்ளை பண்ண முடியாது. இதன் காரணமா டாட்சன் காரால ஸ்டாப் பண்ண முடியாம BE6 பின்னாடி போய் மோதி இருக்க சான்சஸ் இருக்கு. மேலும் BE6 போன்ற அட்வான்ஸ்ட் கார்ஸ்ல லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ADAS ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது டிரைவர் இன்புட் கூடவே பேனிக் சிச்சுவேஷன்ல ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் போன்ற விஷயங்கள் அப்ளை ஆகும்போது அந்த டெக்னாலஜிக்கு நாம பழக்கம் இல்ல அப்படின்னா நாம எக்ஸ்பெக்ட் பண்ற பிரேக்கிங்கை விட வெஹிக்கிள்ல பிரேக்கிங் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். இதன் காரணமாகவும் இந்த விபத்து நடந்திருக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் குறிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல பிரேக்கிங் பிஹேவியர் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் ஐஸ் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கிறதுனால இந்த டிஃபரன்ஸை நீங்க டிரைவ் பண்ணும்போது உணர முடியும். இந்த இன்சிடென்ட் நடந்து முடிந்த பிறகு டிராபிக் போலீஸ் ரெண்டு வெஹிக்கிளுக்கும் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை கொண்டு போறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகுமாறு தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்ட பிறகு அங்கிருந்து டாட்சன் கார், இதன் பிறகு டாட்சன் காரை அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ட் பம்பர்ல தான் இம்பாக்ட் அப்படிங்கிறதுனால டாட்சன் கார் டிரைவிங் கண்டிஷன்ல தான் இருந்திருக்கு. பட் BE6 பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியல. கம்ப்ளீட்லி இந்த காரோட பவர் கட் ஆஃப் ஆயிருக்கு. இதனால BE6 கம்ப்ளீட்லி ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு மாடர்ன் டே எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமான சென்சார்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸை இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க. மேலும் இது காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்ல இன்டகிரேட் பண்ணிருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துல டேமேஜ் ஏற்பட்டாலும் ஃபர்தரா ஷார்ட் சர்க்யூட்டோ இல்ல பெரிய டேமேஜஸ் தடுக்கிறதுக்கு கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பவர் கட் ஆஃப் பண்ற மாதிரி சிஸ்டம்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க. இதன் காரணமா தான் ஆட்டோமேட்டிக்கா பவர் கட் ஆஃப் ஆயிருக்கு BE6ல. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது கிராஷஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. என்னதான் மாடர்ன் டே கார்ஸ்ல இருக்கிற பேட்டரிஸ், ஃபயர், வாட்டர், ஈவன் நெயில் பெனிட்ரேஷன் அப்படின்னு பல டெஸ்ட்டுகளுக்கு உள்ளானாலும் இன்னுமே ஐஸ் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சேஃப்டி பத்தின கன்சர்ன்ஸ் பலருக்கும் இருக்கு. இதை மிட்டிகேட் பண்றதுக்கு மாடர்ன் டே கார்ஸ்ல பைரோ ஃபியூஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த விதமான கிராஷ் ஈவென்ட்டோ அல்லது இம்ப்ராப்பர் வோல்டேஜஸ் சென்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பவரை கட் ஆஃப் பண்ணிடும். இதன் காரணமா தான் BE6 அந்த இடத்துல இருந்து டிரைவ் பண்ணிட்டு போக முடியல. அண்ட் இந்த சமயத்துல மஹிந்திராவோட BE6ஓட ஸ்ட்ரக்சரல் சேஃப்டியை பத்தியும் சொல்லாம இருக்க முடியாது. ஜனவரி 16 தான் பாரத் என்கேப்ல இந்த காரை கிராஷ் டெஸ்ட் செஞ்சு ரேட்டிங்ஸ் வெளியிட்டாங்க. இந்தியாவோட ஹையஸ்ட் எவர் சேஃப்டி ரேட்டட் காரா இந்த கார் மாறிந்தது. பொதுவா மற்ற நிறுவனங்களோட கார்கள் 32 மதிப்பெண்களுக்கு 30 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த கார்கள் XEV9 இருக்கட்டும், BE6 இருக்கட்டும் 32க்கு 32 அப்படிங்கிற ஃபுல் மார்க்ஸ் வாங்கி இந்தியாவோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்க்கு ஒரு டாப் பெஞ்ச் மார்க்கா ரேட்டிங்ஸ் வெளிவந்திருக்கு. சோ நாம வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ரெண்டு முக்கியமான விஷயங்களை இந்த இன்சிடென்ட் நமக்கு நினைவுபடுத்துது. என்னதான் கார் நிறுவனங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் கார் மாதிரி ரொம்ப காமனா அடாப்ட் பண்ற மாதிரி பின்பத்தை ஏற்படுத்தினாலும் எக்கச்சக்கமான காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் மற்றும் டிரைவர்ஸ் தரப்புல இருந்தும் எக்கச்சக்கமான லேர்னிங் மற்றும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இதுக்கு பழக்கப்படுறதுக்கு கண்டிப்பா நமக்கு டீசென்டான டைம் தேவை. சோ நீங்க ஒரு எலக்ட்ரிக் காரை டெஸ்ட் டிரைவ் பண்ண போறீங்க, அதுவும் இது மாதிரி ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் காரை டெஸ்ட் டிரைவ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா இருந்தா கூட எக்ஸ்ட்ரா கான்ஷியஸா டெஸ்ட் டிரைவ் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நீங்க புது டிரைவர் அப்படின்னா ஓபன் ரோட் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸுக்கு சேல்ஸ் பர்சனே டிரைவ் பண்ண சொல்லி கூட்டிட்டு போயிட்டு
பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்றது ரொம்பவே நல்லது. அண்ட் ரெண்டாவது, நாம என்னதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸை டே பை டே கார்கள்ல ஆட் பண்ணிட்டே போனாலும் அதற்கு இது மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரங்கள்ல நாம சாலைகள்ல சிறு சிறு விபத்துகளை பார்த்திருப்போம். அந்த விபத்துகள்ல ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டுக்கு பிறகு ரெண்டு கார் சம்பந்தப்பட்டவங்களும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாங்க. பட் இது மாதிரி கார்கள் ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டா கூட பவர் கட் ஆஃப் ஆகி அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கார் நிறுவனங்களோட ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த காரை ரிப்பேர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். மேலும் சென்சார்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால சர்க்கியூட்ல எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கறதும் பெரிய கேள்விக்குறியா இருக்கும். சோ ஒரு சிறிய விபத்து நமக்கு பல விஷயங்களை இந்த சமயத்துல ஞாபகப்படுத்துது. மஹிந்திரா BE6 ஓட இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.